நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள், அவரே உன் காரியங்களை சிறப்படுத்துவார். எந்த மனுஷனும் மாயை என்று என் மனக்கலகலத்திலே சொன்னேன் என்று ஆண்டவரை விதமாக பல காரியங்களை கொடுத்து வேதம் சொல்லியிருக்கிறது ஐயா. எங்களுடைய காலங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது ஐயா. எங்களுடைய நேரங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இருக்குது. இளமையும் மாயையே, பணமும் மாயையே, அந்தஸ்தும் மாயையே, பதவியும் மாயையே. நீர் ஒருவர் தான் கர்த்தாவே, நிலையானவர் கர்த்தாவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமயமாயிருக்கிற தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நன்மை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு ஆத்மாவும் உயிர்ப்பீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கொடுங்க. ஐயோ, என்ன அண்ணன் தம்பினாலே மோசம் போய்விட்டேனே, என்னை மோசம் போய்விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்க. யாராயிலும் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு இருப்பார்களால் அந்த உள்ளத்தை தேற்றுங்க. ஆண்டவரே சாந்தப்படுத்துங்க. நீர் இருக்கிறவராக இருக்கிறீர். அநேகருக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. பிள்ளிசூனிய கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, சிற்றின்பத்திலிருந்து விடுதலை கொடுங்க. மாயையை பற்றி கொண்டவர்களுக்கு அநேகருக்கு விடுதலை கொடுப்பீராக. நீர் ஆசனம் போட்டு உட்காருவீராக. இயேசு வழியா வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, அநேகம் பேர் என்ன பண்ணுகிறீர்கள் என்றால் இந்த ஒரு பாடலை திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள். ஆகவே இந்த பாடல் திரும்பவும் வருகிறது. உறவுகளில் சிறந்தது உன்னதர் உறவு, துறவுகளில் சிறந்தது தன்னை வெறுப்பது, கவிதையிலே சிறந்தவர் கர்த்தர் இயேசு, காலமெல்லாம் காப்பவர் கர்த்தர் இயேசு, நம்மை காலமெல்லாம் காப்பவர் கர்த்தர் இயேசு. இருக்கும்போது எல்லோருமே ஒட்டி கொள்வார், இழக்கும்போது எல்லோருமே வெட்டி கொள்வார். இருக்கும்போதும் இழக்கும்போதும் இயேசு கூட இருப்பார். இருப்போரையும் எல்லோரையும் சமமாய் பாவிப்பார். இயேசு இருப்போரையும் எல்லோரையும் சமமாய் பாவிப்பார். உறவுகளில் சிறந்தது உன்னதர் உறவு, துறவுகளில் சிறந்தது தன்னை வெறுப்பது. ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து போனாயோ, தேடி தேடி சேர்த்து தேய்ந்து போனாயோ, நாடி நாடி இயேசுவை முன் வைத்தால் கூடி கூடி பெருகுமே செல்வம் எல்லாம். உறவுகளில் சிறந்தது உன்னதர் உறவு, துறவுகளில் சிறந்தது தன்னை வெறுப்பது. கண்களின் வழியிலே நடந்து தெரியாதே, மண்ணுதான் மார்க்கம் என மயங்கி தெரியாதே. விண்ணகத்தின் தேவன் நடுவில் உள்ளாரே, எண்ணகத்தின் ஓட்டத்தை அங்கே திருப்பிடு. உறவுகளில் சிறந்தது உன்னதர் உறவு, துறவுகளில் சிறந்தது தன்னை வெறுப்பது. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே, ஓசியிலே வாழ்கின்றோம் இயேசுவை மறக்காதே. ஆசியிலே சிறந்தது பெற்றோர் ஆசி, ஏசியிலே வாழ்ந்தாலும் ஓசியை மறக்காதே. உறவுகளில் சிறந்தது உன்னதர் உறவு, துறவுகளில் சிறந்தது தன்னை வெறுப்பது. கவிதையிலே சிறந்தவர் கர்த்தர் இயேசு, காலமெல்லாம் காப்பவர் கர்த்தர் இயேசு, நம்மை காலமெல்லாம் காப்பவர் கர்த்தர் இயேசு. அருமையானவர்களே, அசனமும் ஆசனமும். இன்றைய தலைப்பு என்னவென்றால் அசனமும் ஆசனம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அசனம் என்றால் பெரிய 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 லட்சக்கணக்கில் 10,000 பேர் 20,000 பேர் சாப்பிடுவதல்ல. அசனம் என்றால் வீட்டில் 10 பேர் கூடி சாப்பிட்டாலும் அதுவும் அசனம்தான். ஆகவே அசனமும் ஆசனமும். அந்த அசனத்தில் இந்த காரியங்களை பாருங்கள். ஆசனம் என்றால் இருக்கை, உட்காருதல். அசனம் என்றால் ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்டாலே அது ஒரு அசனம்தான். பெரிய பெரிய ஆலயங்களே அசனம் உண்டு. எங்கள் அம்மா எல்லாம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம் பெரிய வேலன் என்று அசனம் என்று நான் வைப்பேன். எங்கள் அம்மா என்ன செய்வார்கள் என்றால், கொடிய தரித்திரம் ஊரில் இருந்தாலும் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் பெரிய வேலன்
ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு 7 ஆண் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து பழம் கொடுத்து காசு கொடுத்து அனுப்புவார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ஆயுசு வரைக்கும் நானும் பெரிய வேலன் என்று ஒரு சின்ன ஆசனத்தை என் வீட்டில் செய்கிறேன். இங்கே பார்க்கிற வேலையில் கற்றுக்க பெரியவில்லை. யோவான் 4ஆம் அதிகாரம் 1-3. யோவானை பார்க்கல இயேசு அநேகம் பேர் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர் கொடுத்தார்கள். அவர் சமரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியது இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். ஆசனம் போட்டு ஆண்டவர் அமர்ந்து விட்டார். அப்பொழுது அவர் ஏறக்குறை 6ஆம் மணி வேலையாக இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அசனம் நடைபெற வேண்டும், சாப்பாடு நடக்கணும். அதுக்காக போஜனம் வாங்கும்படியாக சீசர்கள் ஊருக்கு போகிறாங்க, சமாரியா ஊருக்கு போகிறாங்க. ஆண்டவர் ஆசனம் போட்டு அந்த யாக்கோபுடைய கிணற்று அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆசனமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ ஆசனம் போட்டு ஆண்டவர் அங்கே ஏன் உட்கார்ந்தார்? எதற்காக உட்கார்ந்தார்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். தீமோத்தேயுவிலே பவுல் சொல்லுகிறார், மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது மார்க்கு 1:15 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே மனம் திரும்புகிற பாவி நிமித்த பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆசனம் போட்டு ஆசனம் ஆண்டவர் அங்கே ஏன் உட்கார்ந்திருக்கிறார் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோவான் 4:9 யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்கள் ஆனபடினால் சமாரியாஸ்திரி அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியாஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அசனம் கேட்கிறார். ஐயா, ஆண்டவர் அசனம் கேட்கிறார். என்ன அசனம் கேட்கிறார்? தாகத்துக்கு தா. அந்த அம்மா ஆச்சரியப்படுறாங்க. அம்மா அப்படியே நடுங்கிறாங்க. என்னையா ஆண்டவரே, அந்த அம்மா என்ன கொண்டு வராங்க? அங்கே உலகப்பிரகாரமான காரியங்களை கொண்டு வராங்க. நீ யூதனாக இருக்க எப்படி கேட்கலாம்? ஆண்டவர் கேட்குறார். இன்றைக்கும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு, இன்றைக்கு பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டு 840 கோடி ஜனங்களை நோக்கி ஆண்டவர் ஆசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு ஆண்டவர் அந்த அசனத்துக்கு காத்திருக்கிறார். எந்த அசனத்துக்கு காத்திருக்கிறார்? தாகத்துக்கு தா. நான் தாகமாக இருக்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார். அந்த அசனத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார். என்ன அசனம் ஐயா? ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல். இங்கே இந்த அம்மையார் கேட்கிறார்கள், யூதனாயிருக்க எப்படியா கேட்கலாம்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் தாகத்துக்கு கேட்கிறவர் இன்னார் என்று உனக்கு தெரியாதுமா? நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு என்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பான கண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் ஓடும் என்றார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எந்த இடத்துல ஆசனம் போட்டு உட்காருகிறார்? அங்கே யோவான் 19:28 சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறேன். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆசனம் உன்னுடைய வீட்டில் யார் ரட்சிக்கப்படலையோ ஆண்டவர் அங்கே ஆசனம் போட்டு உட்காருகிறார். இந்த ஆசனத்துக்கு அழைக்கிறார். இந்த மனம் திரும்புதல் என்கிற ஒரு காரியத்துக்கு, அந்த விஷயத்திலே ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரை எந்த ஆசனம் கொடுத்தோ அங்கே தீரவில்லை. எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்களோ, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒருத்தர் ஆசனம் கொடுக்க பிரியப்படுகிறார். ஆண்டவர் அந்த ஆசனத்திலே பங்கு பெற பிரியப்படுகிறார். சகை என்கிறவரை வருகிற போது ஆண்டவர் அங்கே ஆசனத்தை அங்கே அமைக்கின்றார். சகைவே, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா? அந்த இருதயத்தை அவன் கொடுக்கின்றார். அந்த ஆகாரத்தை அவன் ஆண்டவருக்கு கொடுக்கின்றான். இன்றைக்கு ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பாயா? ஆண்டவருக்கு நீ ஆகாரத்தை கொடுப்பாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்றைக்கு உன்னுடைய இந்தியா முழுவதும் ரட்சிக்கப்படுவோ ஆண்டவர் அன்றைக்கு தான் ஆசனத்தை விட்டு
விட்டு நகர முடியும். அது வரைக்கும் ஒரு ஆசனத்தை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு ரட்சிக்கப்படாதா? இந்த ஆசனம் எனக்கு கிடைக்காதா? இந்த ஜீவ தண்ணீரை நான் கொடுக்க வேண்டுமே, இந்த தாகத்தை எனக்கு தீர்க்க மாட்டார்களா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? நின்று கொண்டே இருக்கிறார். ஆசனமும் ஆண்டவர், என்றைக்கு நீ உன்னுடைய இருதயத்தை நீ கொடுப்பாயோ, உன்னுடைய மனம் திரும்புதல் நீ கொடுப்பாயோ, அன்றைக்கு தான் அந்த ஆசனத்திலே உட்கார்ந்து இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, இவனும் ஆபிரகாமின் குமார்த்தியா இருக்கிறாளே, ஆண்டவரை நிறைவடைய செய்ய முடியும். அது வரைக்கும் ஆசனம் போட்டு ஆண்டவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்பு தான் அவருக்கு அசனமாக இருக்கிறது. ஒவ்வொரு பாவியினுடைய ரட்சிப்பு தான் ஆண்டவருக்கு அசனமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசனத்திலே நாம் கிட்டி சேருவோமா? ஆண்டவர் அந்த சமாரியா ஆசனத்திலே சொன்னால், உண்மையாக என்னை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு என்னை தொழுது கொள்ள வேண்டும். அந்த சமாரியாஸ்திரி அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது ஊருக்கெல்லாம் சென்று அறிவிக்கின்றார், வாருங்கள், ஒருவரை நான் பார்த்தேன், அவர் மேசியா மாதிரி இருக்கு. அது ஊரே ரட்சிப்படைந்தது. ஆண்டவர் அந்த ஆசனத்திலே பங்கு பெற்றார். அந்த ஊர்க்காரர்கள் பங்கு பெற்றார்கள். ரட்சிப்புங்கிற ஆசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஒன்று கொடுக்க இருக்கிறார். பங்கு பெறுவாயா? ஆண்டவர் உன்னிடத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே பிரவேசிப்பேன், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும் என்று சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர் உன்னிடத்திலே இருக்கிறது. ஆண்டவர் உன்னிடத்தில் ஆசனம் போட்டு வந்து அமர ஆரம்பிக்கிறார். உட்கார போகிறார். உட்கார இடம் கொடுப்பாயா? ஜெபம் செய்யும். ஆண்டவரே, ஆசனமும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஒவ்வொருத்தர் மத்தியிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறீர். எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஆசனம் கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. என்னுடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. ஒரு திருப்பு மணியை ஏற்படுத்துகின்றவரே. ஆண்டவரே, ஒரு செழிப்பு மணியை ஏற்படுத்துகின்றவரே. ஆண்டவரே, பரதேசியாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கள். எங்களை பாவமர கழுவுங்க. அன்றைக்கு ஆண்டவரே, கல்லனுக்கு ஆண்டவரே, அவன் ஆண்டவரே உண்மை தாகத்துக்கு கேட்ட பொழுது அவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டீரே, பரலோகத்தை கட்டளையிட்டீரே, பரதேசியை கட்டளையிட்டீரே. எங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பை தாங்க, உங்களுடைய பரலோகத்தை தாங்க, ஒரு தாகத்தை தாங்க. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா